பபிள் கம் எதுக்கு வச்சிருப்பாங்க? மாமா வந்து டிராவல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருப்பாங்க. எடுத்துக்கோ. பபிள் கம் சாப்பிட்டா கம்மு மாதிரி போயிட்டு தொண்டையில் அடைச்சிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ளூ பீச் போயிட்டுருக்கோம். ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து ஈசிஆரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நான் போனதே கிடையாது. சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து அந்த பீச் மட்டும் நான் போகிறதே கிடையாது. கோவளம் தான் அடிக்கடி போவேன். ஏன்னா அங்கே அப்படியே பீச்சும் போயிட்டு மீனும் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப க்ளீனாக இருக்கும். மோடிலாம் வந்தார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வழி தெரியாது, அதான் கேட்டு கேட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஈசிஆர் ஃபுல்லாகவே இன்றைக்கி சாட்டர்டே சண்டேவா 2 சைடும் எல்லாருமே பாருங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய கார் போயிட்டுருக்கு முன்னாடி. நாங்களும் அது கூடயே போயிட்டுருக்கோம். ஏன்னா சாட்டர்டே சண்டேனாலே இந்த பீச்சில் வந்து நிறைய கும்பல் இருக்கும். எல்லாருமே அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பசங்களை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மனுஷர் வந்து வழி காட்டிக்கிட்டு போகிறாரு பாருங்க. அவன் போயிருக்கான், அதனால் வந்து அவன் வந்து அவங்க அம்மா அப்பா கூட போயிருக்கான். அதனால் எனக்கு வந்து வழி காட்டிக்கிட்டு இருக்கான். பேரன் சித்தார்த்த ஒரு பேர். அவர் வந்து வழி காட்டிக்கிட்டே போகிறாரு. இப்படி போகணும் தாத்தா, அப்படி போகணும் தாத்தா, இந்த பக்கம் டேர்ன் பண்ணணும், எல்லாமே பார்த்து பார்த்து காட்டிகிட்டு வரான். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. முட்டுக்காடு போயிருக்கேன், இதுக்கு இன்னும் போனதே கிடையாது. நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த ஒரு பீச் எதுக்கு பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தாச்சு. அங்கே நிறைய அலை வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் பார்க்குறோம். மீதி எல்லா பீச்லேயுமே வந்து அலை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க, இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகல்லே போகணும். கொஞ்சம் இருட்டிட்டு 5 மணிக்கு மேலே, ஒரு 6 மணிக்கு மேலே போகாதீங்க. ஏன்னாக்கா 6 மணி ஆயிடுச்சுனாலே நல்லா அலை அதிகமாக போகுது. அந்த சமயத்தில் நம்ம வந்து கிளம்புற டைமாக இருக்கணுமே தவிர அப்போ தான் போய் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடியே போயிட்டு ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடணும். 6 மணிக்கு மேலே காமிக்கிற பாருங்கள், நல்லா பெரிய பெரிய அலையெல்லாம் வந்துடுச்சு. நாங்கள் போயிட்டுருக்கும்போதே அங்கேயே செக்யூரிட்டிலாம் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ அலை அதிகமாக வந்துடுச்சு. பூரா வீடு பீச்செல்லாம் ஒன்றே வீடு கட்டிக்கணும். என்ன குதிரை மாதிரி போகுது. இது என்ன வண்டியா குதிரையான்னு தெரியல, எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ரோடு அப்படி இருக்குது, அதனால போகுது அப்படி. இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு சரியில்லை, அதனால அப்படி போயிட்டு இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த லீவ் இல்லைங்களா, அதனால எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய கார் வந்திருக்கு. அவ்வளோ பேரும் உள்ளே தான் இருக்காங்க பீச்சில். சூப்பராக இருந்துச்சு பீச்சு. க்ளீனாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான் ப்ளூ ஃப்ளாக் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ ஃப்ளாக் கொடுத்தாங்க அப்படின்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அது கொடுக்குறது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ கார் பாருங்கள். இன்னைக்கு பார்க் பண்ணவே இடமே இல்லை. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, குரங்கு குட்டி காதல். அதையும் தாண்டி புனிதமானது நாய்க்குட்டி காதல். ஹாய் சொல்லு. ஹாய். போய் அங்கே போட்டுருவோம். பாரு குப்பையா இருக்கு இங்கெல்லாம். இங்க பாருங்க குப்பையா இருக்கு. இது புல்லு, குப்பை இருக்காது இந்த பீச்ல. புல்லு வளர்ந்து. ஆமா, புல்லு காஞ்சி போச்சு. தண்ணி ஊத்துனா புல்லுக்கும். டிஷ்யூ பேப்பர். காரை பார்க் பண்ணிட்டு உள்ளார கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஒரு பாத் மாதிரி போட்டுட்டு அந்த பக்கமாக பீச் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், டக்குன்னு உள்ளே போயிடலாம். காரை எங்கே பார்க் பண்ணாலுமே நடந்து போகிறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இதை ஃபுல்லாக பாருங்கள், அது உள்ளார கடையெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கெலாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருந்தாங்க. என்ன விளையாண்டுட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ரொம்ப அலையெல்லாம் வரல. ஆனால் இருட்டிடுச்சுன்னா அலை அதிகமாக வருது. அது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் நைட் ஆகிடுச்சுனாக்கா
இந்த சைடு இருக்கிற தண்ணி இந்த சைடு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அலையும் அந்த கடைசியில் நிறைய வருது. அந்த சைடு நான் வந்து பேரனை கூப்பிட்டு போயிருந்தேன்னா அதனால் அந்த கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறதுக்கு பயந்துட்டு நான் இங்கேயே விளையாண்டுட்டு இருந்தேன். குட்டி பசங்களெல்லாம் இங்கே தான் விளையாட வச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அது பெரிய பெரிய அலையெல்லாம் வரல, சின்ன சின்ன அலையாக வந்தது. நேரம் ஆக ஆக தான் பெரிய அலையெல்லாம் வருமா. பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். நல்லா அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சா கூட பரவாயில்ல, எல்லாருமே இன்னொரு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்லா அவனுங்களை விளையாட விட்டு மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். தம்பி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கிட்டக்கு விடக்கூடாது, கையில் பிடிச்சிக்கணும். சும்மா கடலில் பார்த்தோன்னே நம்ம பேசாமல் ஜாக்கிரதையாக இல்லாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மணல் வந்து அரிச்சிட்டு அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே போகுது, குழந்தைங்க விழுந்துருவாங்க. அதனால் எனக்கு பயமாகவே இருந்தது. நான் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தேன் சித்தார்த்தை. விடுங்க ஆச்சி, நான் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இது ஃபஸ்ட் டைம் வரணும், அதனால தான் பயமாக இருந்தது. இங்கே எப்படி குழந்தைங்கள விளையாட வைக்கணும், எப்படி பிடிச்சிக்கணுன்றதுலாம் பயமாக இருக்குது. கொஞ்சம் 2-3 தடவை வந்துட்டாக்கா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். குழந்தைங்கள விளையாட விடுறதுக்கு பயம் இல்லாமல் விடலாம். சொல்கிறேன். சட்டை நினைக்கக்கூடாது. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாருமே சைரன் மாதிரி அடிச்சுட்டே வராங்க. ஏன்னா நைட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சா, அலை கொஞ்சம் பெரிய அலையாக வருது. அதனால் எல்லோரையும் கிளம்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அலை கிட்டக்க போகாதீங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி மெதுவாக வந்துச்சு, பாருங்கள் அதிகமாக போகுது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற தண்ணி அந்த சைடு போகுது. தான் பேக் வாட்டர் மாதிரி அப்படி அந்த பக்கம் போகுது, பாஸ் ஆகிட்டு. இப்போ வந்து முன்னாடி மெதுவாக போயிட்டு இருந்துச்சு, கால் வச்சு நடக்க முடிஞ்சுது. அதிகமாக தண்ணி வர்ற சமயத்தில் நடக்க பயமாக இருந்தது எனக்கே. வீக்கெண்டில் இப்படி வெளியில் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரிலாக்ஸாக. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்பப்போ இப்படி வெளியில் போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் போகிற நேரத்தில் நம்ம போகணும். சாட்டர்டே சண்டேயில் போகும்போது எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாருக்கும் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி வராங்கன்றது அவங்களெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சித்தார்த் கிட்டே என்னை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்குட்றா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேமராவை கொடுத்தா எப்படி எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். ஆட்டி ஆட்டி அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்ருக்கான் பாருங்கள். இது வந்து என் பேரன் எடுத்த வீடியோ. ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்ருக்கேன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தான். சரி போதுண்டா, அவன் வேறு தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தானா, சரி அப்படிலாம் விழுந்துட போகிறான்ட்டு கொஞ்சம் எடுத்த உடனே வாங்கிக்கிட்டேன் கேமராவை. போதுண்டா எடுத்ததுன்னு சொல்லிவிட்டு அதோட அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னாக்கா இருட்டிருச்சு பாருங்கள், நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியாக இருந்தது, எல்லாருக்கூடையும் போனது. அதுவும் சித்தார்த்து கூட போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, திடீர்னுட்டு அலை வந்து அதிகமாக வந்துருச்சு. என்னால் நடக்கவே முடியல, பயந்துட்டேன். ஏன்னா அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் பெரிய அலை வரும்னு சொல்லுவாங்களே, அதனால தான் அப்படி இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் கடையில் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நடந்தது வேறு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். செமையாக இருந்துச்சு. வீக்கெண்டில் ப்ளூ பீச் போகலாம், நல்லபடியாக விளையாடலாம். ஆனால்
பாதுகாப்பாக பசங்களை வந்து பத்திரமா கையில் பிடிச்சிக்கணும். ஃப்ரீயாக விட்டுறாதீங்க குழந்தைங்கள. அது வந்து சரசரன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து கையில் பிடிச்சி விளையாட வச்சுக்கணும். பெரியவங்க இல்லாமல் தனியாக குழந்தைங்கள விடாதீங்க. பீச்சில் என்ஜாய் பண்ணணும், அதே சமயத்தில் பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. ஈஸியாக ரைடு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.